மாமா கூப்பிட்டீங்களா? மாமா என்ன பண்றீங்க? வாடி வீட்டுக்கு. இப்போ இங்க என்ன நடந்தது? ஆதி சார் வந்தாரு, சித்ராவை கூப்பிட சொன்னாரு. நான் அவளை போய் கூட்டிட்டு வந்தா அடிச்சு கூட்டிட்டு போறாரு. என்ன பண்ணனா இவ? எதுக்கு ஆதி சார் அவளை அடிச்சு கூட்டு போறாரு? ஆபீஸ்ல என்ன தப்பு பண்ணாலும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. அப்படி இருக்கும்போது ஆதி சார் இப்படி அவளை அடிச்சு இழுத்துட்டு போறாரு. பிரியங்கா, என்ன இந்த பொண்ணு சில மாதிரி நின்னுட்டு இருக்கா? ஹே பிரியங்கா. மேடம், வேலையை பார்க்காம இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் நான் கூப்பிடுறத காதுல கூட வாங்காம அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லை மேடம். சரி, ஆதி சார் வந்தாரா? மேடம் வந்தாரு, வந்துட்டு போயிட்டாரு. ஓ, வந்துட்டு அவர் ரூமுக்கு போயிட்டாரா? இல்லை மேடம், என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆதி சார் வந்தாரு, சித்ராவை கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். ஆதி சார் செம கோவத்தில் இருந்தாரு. வந்த வேகத்துக்கு சித்ராவை அடிச்சு இழுத்துட்டு போறாரு மேம். என்னது, சித்ராவை அடிச்சு இழுத்துட்டு போறாரா? எங்க கூட்டிட்டு போறாரு? இழுத்துட்டு போகும்போது வாடி வீட்டுக்குன்னு சொல்லி தான் மேம் கூட்டு போனாரு. வீட்டுக்கா? என்னாச்சு? பிரியங்கா, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏதாவது எமர்ஜென்சின்னு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேம். என்னோட டிரைவருக்கு கால் பண்ணி கேப் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். இதோ சொல்லிடுறேன் மேம். ஓகே. இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஆதி சார் பாட்டு வந்தார், சித்ராவை அடித்து எடுத்துகிட்டு போனார். தியா மேமும் போகிறாங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே. மாமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு என்ன அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்ன தப்பு பண்ணினியா? உனக்கு தெரியாதா? மாமா ஒருவேளை உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரா? ஆனா அந்த பார்மசில நான் தியாவோட நம்பர் தானே கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் எப்படி என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு? அப்படியே மாட்டினாலும் அந்த தியா தானே மாட்டுவா. நான் மாத்திரை வாங்கின விஷயம் இவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே. ஆனா எதுக்கு இவர் இவ்வளவு கோவமா என்ன எடுத்துட்டு வராரு? ஆதி, சித்ரா எதுக்கு அழறா? என்ன பண்ணினா? அது நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, அவகிட்ட கேளுங்க. சித்ரா என்ன பண்ணுனா? தெரியல, எதுக்குன்னே தெரியல. நான் பாட்டுக்கு ஆபீஸ்ல இருந்தேன். மாமா என்ன அடிச்சு தருன்னு இழுத்துட்டு வந்தாரத. நானும் வரும்போதுல இருந்து எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கேன். மாமா பதிலே சொல்லாம இழுத்துட்டு வராரத. நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன ஆதி இதெல்லாம்? என்ன உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? யாருக்குமா? எனக்கா பைத்தியம் முடிச்சிருச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். உண்மை தெரிஞ்சா யாரு பைத்தியம்னு தெரியும். வர வேண்டிய எல்லாரும் வரட்டும். ஒரே அடியை எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறேன். போச்சு, மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஏன் இவர் எவ்வளவு உறுதியா பேசுறாரு? நான் என்ன பண்றதுனே தெரியல. மாட்டிக்கிட்டேன். சித்ரா, ஆதி தம்பி, எதுக்குப்பா கால் பண்ணி வர சொன்ன? ஏன் சித்ரா அழுறா? என்ன ஆச்சு? மாமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இது எதானே இவன் சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு கேட்ட காரணமே சொல்ல மாட்டான். எதுக்கு தம்பி? என்னாச்சு? சித்ரா என்னாச்சுமா? ஏன் அழற? எல்லாருமா சித்ரா எதுக்குமா அழற? ஏதாவது பிரச்சனையாமா? என்னன்னு சொல்லுமா. அம்மா கேக்குறல்ல, பதில் சொல்லு சித்ரா. தம்பி நீங்களா சொல்லுங்க தம்பி. எதுக்கு தம்பி அவ அழறா? என்ன தம்பி பிரச்சனை? அண்ணி நீங்களாவது சொல்லுங்க அண்ணி, என்ன ஆச்சு? இவ்வளோ தூரம் கேட்கறோம், அவன் எங்கேயாவது வாயை திறக்கிறானா பாரு. இந்த குடும்பத்தோட சவகாசமே வேணாம் தானே இருந்தோம். ஏய் சித்ரா, எதுக்கு இங்க வந்து நிக்கிறேன்? அவன் எதுக்கு என்ன போன் பண்ணி வர சொன்னான்? என் பிள்ளைய கல்யாண மேடை வரைக்கும் கூட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டு போனவ இது வீட்டுல காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஏதோ பிரச்சனையாச்சுன்னு வந்தேன். ஆதி தம்பி, இப்ப நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? எதுக்கு என்ன போன் பண்ணி வர சொன்னீங்க? சொல்றேன் மாமா. ஏய் சித்ரா, நீயோ வாயை திறந்து சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? என் மாமனார மாத்திரை கொடுத்து கொண்டு இருக்கா. என்னது? ஓ மாமனாருக்கு இவ மாத்திரை கொடுத்து கொன்னுட்டாளா? என்ன ஆதி சொல்ற? ஆமாமா, அவளையே கேளுங்க. அவருக்கு ஏற்கனவே ஹார்ட்ல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவர் சாப்பிடுற மாத்திரையை அதிகமா கொடுத்துருக்கா. அவருக்கு திருட்டுத்தனமா எதுல கலந்து கொடுத்தாலோ தெரியல. மாத்திரை ஓவர் டோசேஜ் ஆகி அவர் இறந்துட்டாரு.
காரணம் எங்க 2 பேர் கல்யாணம் நடந்ததுனால அதிர்ச்சியில இறந்துட்டாருன்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா. சித்ரா, என்ன இதெல்லாம்? உங்க பொண்ணு ஒரு உயிரையே கொண்டுட்டா, கொலகாரி. பாத்தீங்களாங்க, ஒத்த பிள்ளைன்னு பாசம் கொடுத்து வளர்த்தீங்களே படுவாவி, என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? இதெல்லாம் பிள்ளையே கிடையாது. உன்னை இந்த கையாலே அடிச்சு கொள்றேன். ஐயோ கடவுளே, உன்னைய பெத்து பாவத்துக்கு இனி என்ன தெரியும் அனுபவிக்கணும் நானே. இவ்வளவு நாள் ஏதோ திமிரா ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சா ஒரு உயிரையே கொண்டுட்டியேடி. நீ நல்லா இருப்பியாடி? சித்ரா, இங்க பாரு, ஆதி சொல்றதெல்லாம் உண்மையா? அப்பா இல்லப்பா. பொய் சொல்லாத, போலீஸ் வந்துட்டு இருக்கு. ஆதி, எதுக்கியா போலீஸ் கிட்ட எல்லாம் சொன்ன? என்ன இருந்தாலும் சித்ரா நம்ம வீட்டு பிள்ளையா? செத்து போன ஆளுக்காக நம்ம பிள்ளைய தாண்டிக்கிறதா? செத்தது யாரோ இல்ல பாட்டி, என் மாமனார். அது எப்படி அவளை அப்படியே விட முடியும்? பொண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்துதானே ஆகணும். இவளை இப்படியே விட்டா சரி வராது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவளை அடிச்சே சாவடிச்சிருவேன். உங்க முகத்துக்காக பாத்துட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே கடவுளே, இவளை பிள்ளையா பெத்ததுக்கு இன்னும் என்னென்ன அசிங்கம் தான் படணுமோ தெரியலையே கடவுளே. படுவாவி, எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண? பெத்த வயிறு எரியுதுடி. அம்மா, வாயால அப்படி சொல்லாத. என் பிள்ளை பண்ண நானு? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? உங்க பிள்ளையவே கேளுங்க, உண்மையா இல்லையான்னு. அவதான் இல்லைன்னு சொல்லுறாள, அதை நீங்க நம்புறீங்களா? இப்ப நான் அறை கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா உண்மை வந்துடும். மரியாதையா சொல்லு. மறுபடியும் கல்யாணம் நின்றுடுத்துல என்ன பண்றது? என்ன இப்படி பண்ணல? எனக்கு முன்னாடியே தெரியும் மாமா அந்த தீயாவை தான் காதலிக்கிறாருன்னு. அதனாலதான் அவர் அப்பாவுக்கு நெஞ்சு வலியை வர வச்சு இதுக்கெல்லாம் இவர் தான் காரணம் பழைய இவர் மேல போட்டா தீயா இவரை வெறுத்துருவாருன்னு நினைச்சேன். கடைசியில் அவர் இறந்து போயிட்டார். நான் வேண்டிட்டே பண்ணல, அதனாலதான் அப்படி பண்ணினே தவிர அவர் கல்யாணம் நான் பண்ணல. இப்படி ஒரு காரியத்தை பண்ணவல விட்டு வைக்கவா முடியும்? இங்க பாருங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துடும். சேது வரதுல அங்க போய் பேசிக்கோங்க. ஆதி, என்னையா இதெல்லாம்? என்ன இருந்தாலும் இவ நம்ம வீட்டு பிள்ளையா? இவ மேல போலீஸ் கேஸ் எல்லாம் போட்டா யாருக்கே அசிங்கம்? நம்ம குடும்பத்துக்கு தான்யா. வேண்டாயா, போலீஸ் வரைக்கும் போக வேண்டாயா. இந்த ஒரு தடவை இந்த பிள்ளைய மன்னிச்சிட்ரு. ஆமாதி, என்னனுக்காக பண்ணியா? அவரோட மரியாதை என்னத்துக்காகிறது? இதெல்லாம் ஊர்ல தெரிஞ்சா அசிங்கம்யா. வெளியில தலை காட்ட முடியாது. ஆதி, இதை இப்படியே முடிச்சிடலாம்ப்பா, போலீஸ் வரைக்கும் போக வேண்டாம். என்னம்மா நீங்களும் இப்படி சொல்றீங்க? இவ பண்ண காரியத்துக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? மாமா அசிங்கப்படக்கூடாது, அவர் ஊர்ல தலை நிமிர்ந்து வாழணும்னா இவ ஒழுங்கா இருந்திருக்கணும். அது விட்டுட்டு பண்ணன தப்ப மறைக்க சொல்றீங்க. நீங்க பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அப்படி நான் மாமாவுக்காக பார்த்துக்கிட்டு இவளை சும்மா விட்டா அது என் பொண்டாட்டிக்கு செய்யற துரோகம். என் மாமனார கொன்னு இருக்கா, இவளை நான் என் கையாலே நெரிச்சு கொள்ளணும். ஆனா உங்க முகத்துக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். இது பண்றதே இவளுக்கு பெருசு. இதுல போலீஸ் கிட்ட வேற சொல்லக்கூடாதா? பண்ண தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சாதான் மறுபடியும் தப்பு பண்ண தோணாது. இவளுக்கு சரியான தண்டனை கிடைக்கும். சித்ரா, உனக்கு என் மேல ஏதாவது கோவம், என்ன ஏதாவது செய்ய வேண்டியதானே? அப்பா என்ன பண்ணாரு? அவர் எதுக்கு பழி வாங்கின? என்ன பெத்த பாவத்துக்கு அவரே தண்டனை அனுபவிக்கணுமா? என் அப்பாவுக்கு இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் இவரோட வாழணும்னு ஆசையப்பட்டிருக்க மாட்டேன். நானும் என் அப்பா ஏதாவது ஒரு மூலையில போய் வாழ்ந்திருப்போம். எனக்குன்னு இருந்த ஒரே சொந்தம் என் அப்பா. அவர் இப்படி அநியாயமா கொண்டுட்டியே. எப்படி உனக்கு மனசு வந்தது ஒரு உயிரை கொல்ல? இவ்வளவு பண்ணினதுக்கு அப்புறமும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என் பொண்டாட்டியோட இந்த நிலைமைக்கு காரணமான உன்னை எப்படி நான் சும்மா விடுவேன்? இதோ போலீஸே வந்துட்டாங்க. வாங்க சித்தப்பா.
என்ன விஜயா இவ்வளோ மாங்காயை பிச்சுட்டு வந்திருக்கா? அங்க பக்கத்து தெருவில் ஒரு பாட்டி இருக்கா இல்லக்கா, அவங்க வீட்டு மரத்துல தான் பிச்சேன். 6 மாங்காய் 30 ரூபாய்க்கு வாங்கினேன். 30 ரூபாய்க்கா? பரவாயில்லடி, இன்னும் இருந்தா சொல்லு, நானும் போய் வாங்குறேன். இருக்குக்கா, மத்தியானத்துக்கு மீன் குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். அதான் மாங்காய் போட்டு வச்சா நல்லா ருசியா இருக்கும்ல, அதான் இவங்க கிட்ட வந்து மாங்காய் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே உங்களை பார்த்தனா இங்க வந்து உட்காந்துட்டேன். அதுவும் சரிதான், மீன் குழம்புல மாங்காய் போட்டா அது ஒரு ருசியா இருக்கும். சீசன் கிடைக்கும் போதே வாங்கி வச்சு போட்டு சாப்பிட வேண்டியதா. அதுவும் சரிதாங்க. அப்புறம் எக்கே உங்ககிட்ட சொல்லலாமா என்னன்னு வேற தெரியல, ஆனா சொல்லாமட்டா தப்பா போயிடும். என்னடி விஜயா என்கிட்ட தயங்கி தயங்கி சொல்லிட்டு இருக்க? என்ன விஷயம் பட்டுன்னு சொல்லு. மாவ சத்தியா வந்துட்டாளாக்கா? வந்துட்டா. காலேஜ் முடிஞ்சிட்டு போற என்ன, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என் கடமை முடிஞ்சது பத்தியா. தங்கம் வேலை வேற மடமடன்னு ஏறுது, அதான் காலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுடலான்னு பாக்குதோம். அதுவும் சரிதாங்க. ஏடி ஏதோ விஷயம் சொல்ல வந்தா அதை விட்டுட்டு இப்ப என்னமோ பேசிட்டு இருக்கா? அது வந்துக்கு உங்க பிள்ளை சத்தியா சொன்னா கோவப்பட மாட்டீங்களே. நான் எதுக்கு விஜயா உன் மேல கோவப்பட போறேன்? என்ன விஷயமானாலும் சொல்லு. போன வாரம் டவுனுக்கு போனேங்க, அங்க உங்க பிள்ளைய பார்த்தேன். ஒரு பயலோட வண்டியில போனான். புள்ள நல்ல பிள்ளைதான், ஆனா எனக்கு சரியா படல. என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிங்க, சொன்னது எதுவும் கோச்சிக்கிடாதீங்க. நீ பாத்தியா விஜயா? அட ஆமாங்க, நம்ம சத்தியாவே தான். அன்னைக்கு சாந்தி இதே தான் சொன்னா, இன்னைக்கு விஜயாவும் இதையே சொல்லி வச்ச மாதிரி சொல்றா. சே, விஜயா எதுக்கு நம்ம கிட்ட போய் சொல்ல போறா? அவளை கூட்டு தான் விசாரிக்கணும் என்ன ஏதுன்னு. விஜயா உன்கிட்ட ஒன்று சொல்றேன், இந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லாத. நான் என்ன ஏதுன்னு அவளை கூட்டு விசாரிக்கிறேன். வெளில தெரிஞ்சதுன்னா குடும்ப மானமே போயிடும். நீ இது யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காத. சே, நான் யார்கிட்டக்காக சொல்ல போறேன்? இது உங்ககிட்டயே நான் தயங்கி தான் சொன்னேன். அதுவும் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பொம்பளை பிள்ளை பார்த்தீங்களா, சில நேரத்தில் கண்டிச்சு வளர்க்குறது நல்லது இல்லை, அதான்க்கா உங்ககிட்ட சொன்னேன். நீ சொன்னது எதுவும் தப்பு இல்லைம்மா, நான் அவகிட்ட என்னன்னு விசாரிக்கிறேன். சரிக்கே, அப்போ நான் வரேன். அவங்க வர சாப்பிட வருவாங்க. மீன் வேற இன்னும் ஆயலை, அதை கழுவிட்டு குழம்பு வைக்கிறேன். சரிம்மா. அன்னைக்கு சாந்தி இதே விஷயத்த தான் சொன்னான், இன்னைக்கு விஜயாவும் இதே ஒரு விஷயத்த தான் சொல்கிறான். இவன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்கு. காலேஜுக்கு படிக்க அனுப்புனா ஊர் சுற்றிட்டு வரியா? உன் அப்பாரு வரட்டும், அவர்கிட்ட சொல்லி விசாரிக்கிறேன். குடும்ப மானத்தையே வாங்கிட்டாலே, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் ஊர் பக்கம் போவேன்? வெளியில தலை காட்ட முடியாத மாதிரி பண்ணிட்டாலே. ஐயோ ஐயா ஆதி, வேணாம்யா. இவ மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டா குடும்பத்துக்கே அசிங்கய்யா. உன் மாமன் முகத்துக்காக விடியா, வெளியில தலை காட்ட முடியாதியா. ஆமா ஆதி, எதுவும் வேண்டாம், குடும்பத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இப்போ சித்ராவுக்காக நான் சொல்லலை, என் அண்ணன் அன்னிக்காக நான் சொல்கிறேன். அவங்களோட குடும்ப மானமே போயிடுப்பா. தயவு செஞ்சு இந்த கேஸை வாபஸ் வாங்கிடு. என்ன இருந்தாலும் இது நம்ம குடும்பம், குடும்பத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். மாமா என்ன மன்னிச்சிடுங்க, என் கடமையை நான் செஞ்சுதான் ஆகணும். எதுவா இருந்தாலும் லாயரை கூட்டிட்டு ஸ்டேஷன் வாங்க, பேசிக்கலாம். என்னப்பா நீயும் இப்படி பேசுற? வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மாமா. சாதாரண கேஸ் கிடையாது, கொலை கேஸ். அவ்வளவு ஈஸியா விட முடியாது. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துதான் ஆகணும். அது என் கடமையும் கூட. ஆதி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நேத்து வந்தவளுக்காக என் அண்ணன் குடும்பத்தையே அசிங்கப்படுத்துறியா? இவ நேத்து வந்தவ இல்லம்மா, என் பொண்டாட்டி. அவ அப்பா சாவுக்கு காரணமானவங்கள கண்டுபிடிச்சிட்டு அப்படியே விட முடியுமா என்ன? அதுக்கு எப்படி அண்ணன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவியா? அப்பா வேற ஊர்ல இல்ல, அவருக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. இல்லம்மா,
அப்பாவுக்கு தெரிஞ்சா சந்தோஷம் தான் படுவாங்க. தப்பு பண்ணோல சும்மா விட்டாதான் அவர் கோவப்படுவாரு. சித்ராவா போலாம். மாட்டேன், வர மாட்டேன். என்னால வர முடியாது. இங்க பாருமா சித்ரா, நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஒழுங்கா என் கூட வந்துரு. வர மாட்டேன். அப்பா சொல்லுங்க. ஐயோ கடவுளே. அகிலா கொஞ்சம் அமைதியா இருமா. என்னால முடியல அத்தை, இதெல்லாம் பார்க்கணும். எத்தால எழுத்து அது வேணாம், விட்டுடலாம். என்ன விட்டுடலாம்? பைத்தியக்காரி மாதிரி பேசாத. வாய் முடிட்டு நில்லு. ஏய்யா பாவம் அவ. யார் பாட்டி பாவம்? ஒரு உயிரை எடுத்திருக்கா. இவ பாவமா? அப்போ சொல்லுங்கப்பா. நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். போ மாமா கூட. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்பா நீங்களுமா? பின்ன என்னம்மா பண்ண சொல்ற? என்ன நியாயமா நீ பண்ண தப்புக்கு நானே என் கையால கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கணும். ஒத்த பிள்ளையா போயிட்ட. என்ன பண்ணி தொலைய? வாமா போலாம். நீ அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போ. நான் லாயரோட வரேன். என்ன பண்ணி தொலைய? பெத்து தொலைச்சிட்டேன். சரிங்க மாமா. வாமா போலாம். ஏய் டியா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. மாமாவோட உன்னை வாழவே விட மாட்டேன். நீ கூட்டிட்டு போ. என்ன நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதனே. நான் என்னதம்மா தப்பா நினைச்சுக்க போறேன்? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டு எல்லார்கிட்டயும் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ஏமா தியா, எங்களை மன்னிச்சிடுமா. இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்தி இங்க நிக்க வச்சுட்டான். சித்ரா பாவனே, ஏதோ ஆதி மேல இருக்கிற விருப்பத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நீங்க ஒரு லாயரை கூட்டிட்டு போய் அவளை எப்படியாவது பெயில எடுத்துட்டு வந்துருங்க. நீ அவ இவ்ளோ தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் அம்மா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அகிலா நீ இங்கேயே இரு, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். வேற யாருக்குப்பா சப்போர்ட் பண்ணும்? உன் பொண்டாட்டிக்கா? இந்த குடும்ப சுக்குநூறு ஆனதுக்கு காரணமே இவதான். உனக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குமா? இல்ல என் அண்ணன் தான் இவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பாரா? பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்படி நிக்கிறா. அம்மா இதுக்கு மேல ஒரு வார்த்தை இவளை பத்தி பேசாதீங்க. நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் கிளம்புறேன். ஏய்யா ஆதி, இவ வந்த உடனே குடும்பத்தை பிரிச்சிருவா போல. நான் எதுவும் பேசலையா. அந்த மகாராணியே தலையில தூக்கி வச்சு ஆடு. எதுவும் சொல்லல. உள்ள போவா. அண்ணி கவலைப்படாதீங்க, அண்ணன் போயிருக்காரு, கூட்டிட்டு வந்துடுவாரு. அவ வரவே வேண்டாம்மா, அவளை அங்கேயே வச்சுக்க சொல்லுங்க. மறுபடியும் இங்கே கூட்டிட்டு வந்து ஏதாவது பிரச்சனையை இழுத்து விட்டுட்டே இருப்பா. அவளுக்கு அங்கேயே தண்டனை கொடுத்து அங்கேயே வச்சுக்க சொல்லுங்கப்பா. ஏன்டி இப்படிலாம் பேசுற? வேற எப்படி அத்தையே பேசுறது? வேலை பார்க்குறேன்னு அங்கே இருந்து வந்தவ கொலை பண்ணிட்டு நிக்கிறா. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிக்கிறீங்க. இனி எந்த முகத்தை வச்சுக்கின்னு நான் ஊர் பக்கம் போக போறேன்னு தெரியலையே.